டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் தன் பதவியை ராஜினாமா செய்ய போவதாக ஜாமீனில் வெளிவந்தவுடன் அறிவித்தார். அப்போதே அமைச்சர் அதிஷி அடுத்த முதல்வராக வாய்ப்பு உள்ளதாக பேசப்பட்ட நிலையில் தற்போது அது உண்மையாகியுள்ளது. அரவிந்த் கெஜ்ரிவால் மனைவியின் பெயர் முதல்வர் பதவிக்கு அடிபட்டது. ஆனால் அவரையெல்லாம் பின்னுக்கு தள்ளி முதல்வராக அதிஷி முடிசூடியது எப்படி? அதிஷியின் பின்புலம் என்ன? விரிவாக பார்க்கலாம். மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் டெல்லி திகார் சிறையில் இருந்த கெஜ்ரிவால் கடந்த 13ஆம் தேதி ஜாமீனில் விடுதலையானார். இதையடுத்து ஆம் ஆத்மி கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் ஞாயிற்றுக்கிழமை பேசினார். அப்போது அவர், முதல்வர் பதவியை 2 நாட்களில் ராஜினாமா செய்வேன். மக்கள் எனக்கு மீண்டும் வாக்களித்தால் அப்பதவியில் அமர்வேன் என்றார். இதனிடையே அரவிந்த் கெஜ்ரிவாலும் அவரது முன்னாள் துணை முதல்வருமான மணீஷ் சிசோடியாவும் கெஜ்ரிவாலின் இல்லத்தில் சந்தித்து டெல்லி அரசை அடுத்து வழிநடத்தக்கூடியவர் யார் என்பது குறித்து விவாதித்தனர். அதனைத் தொடர்ந்து கட்சியின் அரசியல் விவகார குழு கூடி விவாதித்தது. முன்னதாக அரவிந்த் கெஜ்ரிவாலை போலவே நானும் மக்கள் மன்றத்திடம் போக இருக்கிறேன். தேர்தலில் மக்கள் என் நேர்மையை அங்கீகரித்தால் மீண்டும் நான் பதவியில் அமர்வேன் என மணீஷ் சிசோடியா தெரிவித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரி, யார் இந்த அதிஷி? 1981ஆம் ஆண்டு அதிஷி பிறந்தார். இவரது பெற்றோர் இருவருமே டெல்லி பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர்கள். இவர் 2001ஆம் ஆண்டு இளங்கலை வரலாற்று படிப்பை முடித்துள்ளார். இவர் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் 2003ஆம் ஆண்டு உதவித்தொகை பெற்று முதுகலை வரலாறு படித்தார். அரசியல் பயணம் தொடங்கியது எப்போது? ஆம் ஆத்மி கட்சியில் 2013ஆம் ஆண்டு இணைந்தார். அரசின் ஆலோசகராக இருந்தவர் 2020ஆம் ஆண்டு சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார். ஆம் ஆத்மியின் முக்கியமான தலைவர்கள் கைதான நிலையில்தான் இவருக்கு கேபினெட்டில் இடமும் வழங்கப்பட்டது. தற்போது கல்வி மற்றும் பொதுப்பணித்துறை என முக்கியமான இலாக்காக்களை தன் கையில் வைத்திருக்கிறார். மூத்த தலைவர்களான மணீஷ் சிசோடியா மற்றும் சத்யேந்திர ஜெயின் ஆகியோர் சட்ட போராட்டங்களில் சிக்கியுள்ளனர். இதனால் ஆம் ஆத்மியில் தலைமைக்கான வெற்றிடம் இருந்து வந்தது. ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் மாணவர் அதிஷி துணை முதல்வர் மணீஷ் சிசோடியாவின் ஆலோசகராக பணியாற்றிய போது பள்ளி வசதிகளை மறு வடிவமைப்பதிலும் கற்பித்தல் தரத்தை உயர்த்துவதிலும் தொழில் முனைவோர் மனப்பான்மை பாடத்திட்டம் மற்றும் மகிழ்ச்சிக்கான பாடத்திட்டம் போன்ற பல முயற்சிகளை தொடங்குவதிலும் அதிஷி முக்கிய பங்காற்றினார். இது அரவிந்த் கெஜ்ரிவால் அரசின் முக்கியமான நகர்வாகவே பார்க்கப்பட்டது. முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் சிறையில் இருந்தபோது நிர்வாகத்தை கவனித்துக் கொண்டவர் அதிஷிதான். மேலும் அவர் கட்சியின் பல பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டார். ஒரு முக்கிய பொது முகமாக மாறினார். சௌரப் பரத்வாஜுடன் இணைந்து மக்களவை தேர்தலின் போது ஆம் ஆத்மி கட்சியின் பிரச்சாரங்களுக்கு தலைமை தாங்கினார். தவிர ஊடகங்களுக்கு நன்கு அறியப்பட்ட நபராக வலம் வந்தார் அதிஷி. சமீபத்தில் ஹரியானா டெல்லி தண்ணீர் பிரச்சனையின் போது கூட உண்ணாவிரதம் மேற்கொண்டு கவனம் ஈர்த்தார். இப்படியாக ஆம் ஆத்மியின் முக்கியமான தலைவராக வலம் வந்த அதிஷிக்கு முதல்வராகும் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. குறிப்பாக அரவிந்த் கெஜ்ரிவால் தன் பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்தது தொடங்கி பல பெயர்கள் அடிபட்டன. இந்த நிலையில் சட்டமன்ற உறுப்பினர்களுடன் நடந்த கூட்டத்தில் அடுத்த முதல்வராக அமைச்சர் அதிஷியின் பெயரை அரவிந்த் கெஜ்ரிவால் முன்மொழிந்தார். இதற்கு அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒப்புதல் அளித்தனர். இதனைத் தொடர்ந்து ஆம் ஆத்மி கட்சியின் சட்டப்பேரவை தலைவராக அதிஷி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். கட்சி கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த அதிஷி, இந்த மகத்தான பொறுப்பை நான் சுமக்கும் வரை எனக்கு ஒரே ஒரு குறிக்கோள் மட்டும்தான் இருக்கிறது. அது அரவிந்த் கெஜ்ரிவாலை மீண்டும் டெல்லி முதல்வராக ஆக்குவது. டெல்லி மக்களை பாதுகாக்கவும் அரவிந்த் கெஜ்ரிவாலின் வழிகாட்டுதலின் கீழ் ஆட்சியை நடத்தவும் முயற்சிப்பேன் என பேசினார். ஆனால் அதிஷியின் இந்த நியமனத்துக்கு ஆம் ஆத்மி கட்சியின் ராஜ்யசபா உறுப்பினரான ஸ்வாதி மாலிவால் எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள வீடியோவில், இது டெல்லிக்கு மிகவும் துரதிருஷ்டவசமான நாள். தீவிரவாதி அப்சுல் குருவை மரண தண்டனையிலிருந்து காப்பாற்ற அதிஷியின் சொந்த குடும்பம் போராடியது. அப்சுல் குரு நிரபராதி என்றும் அவரை தூக்கிலிடக்கூடாது என்றும் அரசியல் சதியால் பாதிக்கப்பட்டவர் என்றும் குடியரசுத் தலைவரிடம் பலமுறை கருணை மனுக்களை கொடுத்தனர். அந்த குடும்பத்தைச் சேர்ந்த அதிஷி போன்ற பெண் டெல்லியின் முதல்வராக போகிறார். இவர் போலி முதல்வர்தான். டெல்லி மக்களை கடவுள்தான் காப்பாற்ற வேண்டும் என கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். தீவிரவாதிக்கு அதிஷி பெற்றோர் ஆதரவா? சர்ச்சை பின்னணி என்ன? 2001ஆம் ஆண்டு இந்திய நாடாளுமன்ற வளாகத்துக்குள் தாக்குதல் நடந்தது. இதற்கு மூளையாக செயல்பட்ட அப்சுல் குருவின் விடுதலைக்காக ஒரு குழு உருவாக்கப்பட்டது. அந்த குழுவை உருவாக்கியவரே அதிஷியின் தாய் திருப்தா வாகிதான். தந்தை விஜய் சிங் அந்த குழுவில் உறுப்பினராக இருந்தவர். அப்சுல் குரு தொடர்பாக குடியரசுத் தலைவருக்கு வழங்கிய கருணை மனுவில் இவர்கள் கையெழுத்திட்டுள்ளனர்.
57, 58வது நபர்களாக இவர்களின் இருவரின் பெயரும் இடம்பெற்றுள்ளது. மேலும் அப்சுல் குருவுக்கு ஆதரவாக அதிஷியின் தாய் பேசும் வீடியோவும் தற்போது வைரலாகி வருகிறது. இப்படி தீவிரவாதிக்கு தொடர்புள்ள குடும்பத்தைச் சேர்ந்த அதிஷி தலைநகர் டெல்லியின் முதல்வராக தேர்வு செய்யப்பட்டிருப்பது தவறானது என பலரும் தங்களின் விமர்சனத்தை முன்வைத்து வருகின்றனர். எனினும் ஆம் ஆத்மியில் இடம்பெற்றிருந்த ஒரே பெண் கேபினெட் மினிஸ்டர் அதிஷிதான். டெல்லியின் 3வது பெண் முதல்வராக பதவியேற்க போகும் அதிஷிக்கு பலரும் தங்கள் வாழ்த்துக்களை கூறி வருகின்றனர்.